ஸோ தொடர்ந்து எல்லா இடங்கள்லையும் இன்னைக்கு இந்த ஒரு வாரமாக பேசப்பட்டது என்னன்னா விஜய் அவர்கள் திருச்சி சுற்றுப்பயணம். தொடர்ந்து எல்லா தமிழகத்தில் உள்ள எல்லா இடங்களுக்கும் சனிக்கிழமை சுற்றுப்பயணம் போறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுல ஒரு குறிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு போறது, 20 நிமிஷத்துக்குள்ள சனிக்கிழமை சுற்றுப்பயணம். வீக்கெண்ட் பாலிடிக்ஸா? அது நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். வீக்கெண்ட் வச்சுக்கலாம். பண்றதே வர்க்கிங் ஹோம் பாலிடிக்ஸ் தான். சரி சார். 6 மணிக்கு மேல வெளியே வர மாட்டாரு. எல்லா அரசியல் வீட்ல இருந்தே பண்ணுவாரு. இப்ப இது வீக்கெண்ட் பாலிடிக்ஸ். இப்ப வெளிய யார் அரசியல் பண்ணிட்டு இருக்கா? எல்லாமே யாரு? இன்னைக்கு திமுக வெளிய வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கு. 50 வருஷமா எங்க தலைவர், முதலமைச்சர் தலைவர் தளபதி வெளியே தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. துணை முதலமைச்சர் நாளைய தமிழக மன்னர் உதயநிதி ஸ்டாலின் வெளியே தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வீட்டுல தானே அரசியல் பண்றாரு. இப்பதான் வெளியே வந்திருக்கு. அதுல வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் ஒன்லி சாட்டர்டே அன்னைக்கு மட்டும். சொல்லுங்க, கேளுங்க. அந்த ஒன் டே சாட்டர்டே நாள் மக்களை போய் சந்திக்கிறாங்களா சார்? சுற்றுப்பயணம் போனவங்க எல்லாரும் எத்தனை பேர் மக்களை சந்திச்சாங்க? மக்களை சந்திச்சு தலைவர் தளபதி தினம் மக்களை சந்திச்சுட்டே இருக்கிறாரு. தினம் சந்திக்கிறாரு. எங்க சந்திக்கிறாரு? எங்க செக்ரட்டரியேட் போறாரு. ஒரு தலைமை, ஒரு முதலமைச்சர் வாரத்துல 3 நாள் அறிவாலயத்துக்கு வர்றது யாருன்னு கேட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், முதலமைச்சர் தலைவர் தளபதி ஒருத்தர் தான். அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது வருஷத்துக்கு 2 முறை வருவாங்க கட்சி ஆபீஸ்க்கு. ஒரு தலைவர் கட்சி ஆபீஸ்க்கு வரத்துக்கே பேனர் வச்சிருந்த எந்த கட்சின்னா அது ஏடிஎம்கே ஜெயலலிதா பீரியட்ல தான். ஓகே, சவுண்ட் நவ் ஷீ இஸ் நோ மோர், அதை விட்டுடுங்க. ஆனா ஒரு முதலமைச்சர் வாரத்துல 3 நாள் அறிவாலயத்துக்கு வராரு. எந்த அப்பாயின்மெண்ட் கிடையாது. எத்தனை கட்சிக்கார் வந்தாலும் அத்தனை கட்சிக்கார பாக்குறாரு. பொதுமக்களை பாக்குறாரு. தினம் ரோட்ல போகும்போது பொதுமக்களை பாக்குறாரு. இன்னைக்கு எந்த அரசாங்க நிகழ்ச்சிக்கு போனாலும் நடந்துதானே ரோட்ல நடந்தானே போறாரு. பொதுமக்கள்கிட்ட பேசிடுறாங்களா சார்? ஆமா சார், ஆமா மேடம். எத்தனை பொதுமக்கள்கிட்ட நடந்து போறாரு. பொதுமக்கள் அவர்கிட்ட பேசுறாங்க. எந்த அரசாங்க நிகழ்ச்சிக்கு போனாலும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடந்து போறாரு. நேற்று ஓசூர் போயிருக்காரு. ஓசூர்ல நடந்துதான் போனாரு. எங்க வேலூருக்கு வந்தாரு. வேலூர் நடந்துதான் வந்தாரு. எனவே மக்களில் ஒருவராக, உங்களில் ஒருவன் என்று சொல்வது போல் மக்களில் ஒருவராகத்தான் தலைவர் தளபதி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். அதனால எங்க தலைவர், முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் நான் விஜய் ஈக்குவல் பண்ணி பேச மாட்டேன். நான் ஈக்குவல் பண்ணி பேச வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. அவரு ஒரு வர்க்கிங் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் வந்திருக்கிறாரு. அது உங்களை மாதிரி சேனல்லாம் அவரை மிகைப்படுத்தி பேசுறீங்க. இருக்கட்டும், மக்கள் தான் முடிவு பண்ண யார் தலைவர் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு.